குறிச்சி 97வது வார்டுக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 9 லட்சம் மதிப்பில் பயணிகள் நிழல்குடை கட்டும் பணியின் பூமி பூஜை கடந்த மார்ச் 8ஆம் தேதியன்று போடப்பட்டது. ஆனால் இன்று வரை நிழல்குடை அமைக்கவில்லை. இதனால் நிழல்குடை வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருந்த பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றமடைந்துள்ளனர். இது குறித்து மாநகராட்சி அலுவலரிடம் கேட்டதற்கு பஸ் நிற்கும் இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தை தருவதாக சொல்கின்றனர் நெடுஞ்சாலைத்துறையினர். மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இருந்திருந்தால் அங்கு அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அனுமதி இல்லாததால் தேர்வு செய்யப்பட்ட நிழல்குடை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடும் அளிக்கப்பட்ட நிலையில் மேற்கொண்ட பணிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களிடம் கேட்டதற்கோ நீங்கள் சொன்ன இடத்தை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும், எந்த இடம் என்பதை பார்த்துவிட்டு சொல்கிறோம் என தங்கள் விளக்கத்தை முடித்துக் கொண்டனர். ஆத்துப்பாலம், குறிச்சி, சுந்தராபுரம், போத்தனூர் என எங்குமே நிழல்குடை இல்லை. இந்த நிலையில் எம்எல்ஏ நிதி கிடைத்தும் அதனை பயன்படுத்தி பொதுமக்களுக்கான நிழல்குடையை அமைப்பதில் ஏன் இத்தனை பிரச்சனை என்பது அரசு துறைதான் சொல்ல வேண்டும். இது குறித்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தும் உரிய பதில் கிடைக்கவில்லை. அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்களின் நலன் கருதி பேருந்து நிழல்குடை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பு.